தேவனுடைய பணி அப்படிங்கிறது நம்மளுடைய இறுதி மூச்சு வரை இருக்கணும் அப்படிங்கிறதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோய்தா தான். கிட்டத்தட்ட 100 வயதிலே இந்த கடுமையான பணியை அவர் எடுத்துக்கொள்கிறார். தன் உயிருக்கே ஆபத்தான விஷயமாக இருந்தாலும் கூட எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுடைய பணியை நிறைவேற்றினால் போதும், தேவனுடைய திட்டம் இந்த உலகத்துல நிறைவேறினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக சாலிடாக நின்று போராடிய ஒரு மனிதன். 7 வருஷம் இந்த யோவாசை தேவனுடைய ஆலயத்திலேயே மறைவாக வளர்க்கிறார். அதற்கு பிற்பாடாக 100க்கு அதிபதிகள் மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜனங்களிடத்துல விஷயத்தை மெதுவா சொல்லி ஜனங்கள் எல்லாம் தேவாலயத்திலே கூடி இருக்கும் பொழுது இந்த யோவாசை வெளியே கொண்டு வந்து அவருக்கு ராஜகிரீடம் தரிப்பித்து அவரை ராஜாவாக அபிஷேகித்து அதே போல அவருக்கு நல்ல செக்யூரிட்டி 100க்கு அதிபதிகள் மூலமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜனங்களையும் வீரர்கள் எல்லாரையும் உடன்படிக்கை பண்ண செஞ்சுட்டு அதற்கு பின்பாக ஆட்சி மாற்றத்தை ஒரு ஸ்மூத்தாக ஏற்படுத்துகிறார்.